ஸோ இந்த இடத்துல நான் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி வச்சேன்னா ஈஸியாக டார்கெட் ஹிட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஏன் நான் ட்ரேடிங் பண்ணணும், லைக் நான் எதுக்குப்பா ட்ரேடிங் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கேருந்து இது 15 ரூபா போகணும் அப்படின்னா இந்த மாதிரி போகாது, எப்போவுமே இந்த மாதிரி போகவே போகாது, ஒரு ட்ரெண்டில் தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் போன வீடியோவில் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி A to Z ஃப்ரீ ட்ரேடிங் கோர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 பார்ட் இருக்கும் இந்த சீரீஸில். ஸோ எக்ஸாக்டாக பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து உங்களை ஃபஸ்ட் ட்ரேட் எடுக்கிற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களை கூப்பிட்டு போகிறேன். எஸ், இது எல்லாத்துக்குமே நான் 0 rupees சார்ஜ் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கோர்ஸ் வைக்கணும்னு சொல்லி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டீச் யூ வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இவ்வளோ தான் என்னுடைய மோட்டிவ், இந்த வீடியோவோட மோட்டிவ், இந்த ஃபுல் சீரீஸோட மோட்டிவ். ஓகே, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. ஒரு பென் அண்ட் ஒரு நோட் புக் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு சைலண்டான என்விரான்மெண்ட்டில் போய் உட்காந்துக்கோங்க. ஜஸ்ட் நான் சொல்லித்தரதை எக்ஸாக்டாக நோட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இட் இஸ் த வெரி மோஸ்ட் வேல்யூபிள் கண்டென்ட் யூ எவர் சீன் இன் த லைஃப். லைக் இந்த அடுத்த ஒரு 30 நிமிஷம் வேஸ்ட் ஆகவே ஆகாது, என்ன நம்புங்க. உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னன்னே தெரில அப்படின்னா யூ ஆர் இன் அ ரைட் ஸ்பாட். ஓகே, இந்த வீடியோ உங்கள் யூடியூப் ஃபீல்டில் பாப்அப் ஆயிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு நேச்சர் நீங்கள் ட்ரேடர் ஆகணும், இல்லை ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஒரு மோட்டிவோட தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ட் வெயிட் ஒரே ஒரு விஷயம், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ 4 பேருக்கு எக்ஸ்ட்ராவாக போய் சேரும். லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோட டாபிக்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ட்ரேடிங், ட்ரேடிங்னா என்ன, அண்ட் ஒய் ட்ரேடிங், லைக் நீங்கள் எதுக்கு ட்ரேடிங் பண்ணணும், அண்ட் வாட் இஸ் மார்க்கெட், வாட் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ், இது எல்லாமே கவர் பண்ண போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், டெக்னிக்கல் அனாலிசிஸில் பேசிக் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ட்ரேடிங். ஓகே, ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் பை இல்லை செல் பண்ணீங்க அப்படின்னா அது ட்ரேடிங். ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், கோல்டு எடுத்துப்போம். இப்போ நீங்கள் கோல்டு வாங்குறீங்க, இன்னைக்கு 2 நாள் கழிச்சு அதை நீங்கள் வித்துடுறீங்க. ஒரு இடத்துல வாங்குறீங்க, ஆனால் அதே இடத்துல 2 நாள் கழிச்சு வித்துடுறீங்க. டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வச்சுக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸில் வச்சுக்கலாம். இந்த ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் அ ட்ரேடர். என்னடா அவ்வளோதானா ட்ரேடரான்னு கேட்டிங்கன்னா அதான் தப்பு. ட்ரேடிங்கோட ரியல் மீனிங் ஆன் த புக்ஸில் இதுதான். ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி விற்றீங்க அப்படின்னா யூ ஆர் அ ட்ரேடர். ஓகே, வெரி சிம்பிள். அந்த ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டாக்ஸில், கரன்சியில், கிரிப்டோ கரன்சியில், இதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக கவர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் டெய்லியும் பண்ணும்போது அண்ட் உங்களுக்கு இதில் ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா யூ ஆர் அ ட்ரேடர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் நவ் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லி பார்த்துலாம். சரி, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேர் இருப்பாங்க. ஒன்று பையர்ஸ் அண்ட் இன்னொன்று செல்லர்ஸ். மார்க்கெட்னா என்ன, லைக் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் எடுத்து போவேன், நிறைய வெஜிடபிள் அவைலபிளாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட். அதே போல் தான் ஸ்டாக்ஸ்லேயும். லைக் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு இருப்பாங்க சில பேர், அண்ட் சில பேர் அதை வித்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு மார்க்கெட்டை யார் கிரியேட் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தங்க பையர்ஸ் அண்ட் இன்னொருத்தங்க செல்லர்ஸ். இதுதான் லைக் பேசிக் கோர் டாபிக். ஒரு மார்க்கெட்டில் 2 ஆள் தான், ஒன்று பையர்ஸ் அண்ட் இன்னொன்று செல்லர்ஸ். இவங்க 2 பேரும் டீலிங் பண்ணுற இடம் பேர் தான் லைக் ஓவரால் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சிம்பிள். இப்போது ஏன் நான் ட்ரேடிங் பண்ணணும், லைக் நான் எதுக்குப்பா ட்ரேடிங் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்கள் சூப்பர் கார்ஸ், சூப்பர் வாட்சஸ், லக்ஸரியான திங்ஸ் அதெல்லாம் எய்ம் பண்ணி ட்ரேடர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா that is a very wrong mindset to approach something. ஓகேங்களா? ரொம்பவே காமான ஐடியா நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. உங்களுக்கு 25,000 rupees சேலரி இருக்குது. ட்ரேடிங் மூலியமாக ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா வந்தது அப்படின்னா லாபம் தானே. லைக் நீங்கள் ரொம்ப எஃபர்ட்ஸ் போடாமல் ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா இன்கம் வருது, ஓகே தானே? இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் 99.9%. ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ட்ரேடர் ஆக முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா தட் இஸ் நோ. பட் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆக முடியுமா முடியாதான்னு தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே டீமோட்டிவேட் ஆகாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சீரீஸ் முடிக்கும் போது எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியும் ட்ரேடிங் உங்களுக்கானதா அப்படின்னு சொல்லிட்டு. லைக் எல்லாருமே எல்லா டைப் ஆஃப் ட்ரேடிங்கும் பண்ண முடியாது, நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா லைக் ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வாங்கி விற்றுக்கலாம். லைக் நீங்கள் ஜாப் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இன்ட்ராடே ட்ரேடிங், நான் ஜாப் போகிறதில்ல, பட் ஆனால் நான் ஃபுல் டைமாக ட்ரேடிங் பண்ணணுன்னு சொல்லி ஒரு ஆசை. ஃபுல் டைம் ட்ரேடிங்லாம் நான் அப்புறம் வரேன், ஆனால் ஃபுல் டைம் ட்ரேடிங்லாம் பண்ணணுன்னு சொல்லி ஒரு ஆசை அப்படின்னா
இன்ட்ராடே ஒரு நாளில் வாங்கி ஒரு நாளில் வைக்கணும். ஸோ இது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, இந்த சார்ட்ஸ்லாம் கேண்டில்ஸ்லாம் இருக்குல்ல மேலே கீழே போகுது, அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். சரி, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வெயிட், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் மூமெண்ட்டை லைக் எக்ஸாக்டாக அது ஷோ கேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேண்டில் எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு படிக்க தெரியணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியணும். இப்போ நான் உங்களை பிசியில் கூப்பிட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு நான் பிசியில் கூப்பிட்டு போயிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லித்தரேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன்னொரு விஷயம் இருக்குது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். சரி, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா லைக் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்லி அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆஸ் ஒன்லி ஃபார் இன்வெஸ்டர்ஸ், நாட் ஃபார் ட்ரேடர்ஸ். ட்ரேடர்ஸ்க்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நான் பிபிடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ எக்ஸாக்டாக இந்த 5 பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், சார்ட் அண்ட் இன்டு ப்ரோ லெவல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேக்கிங் யோர் ஃபர்ஸ்ட் ட்ரேட். இது ஃபுல்லாமே இந்த சீரீஸில் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த சீரீஸில் நான் ஆல்ரெடி வாட் இஸ் ட்ரேடிங், மார்க்கெட்னா என்ன, டிஃப்ரெண்ட் பிட்வீன் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, ட்ரெண்ட் லைன்னா என்ன, டிமாண்ட் அண்ட் சப்ளைனா என்ன, சார்ட் பேட்டர்ன் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி போவோம். ஸோ ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து, ஃபண்ட் ஆட் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிற வரைக்கும் ஃபுல்லாக கைடன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ரோட் மேப் பிபிடி உங்களுக்கு வேணும், இந்த ஃபுல் சீரீஸில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடியே தெரியணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரேடிங் ரோட் மேப்னு சொன்னீங்கன்னா இந்த பிபிடி நான் உங்களுக்கு தரேன். ஸோ 5 பேஜ் பிபிடி இது என்னென்னலாம் கவர் ஆகும்னு சொல்லி ஒரு ஓவரால் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூக்குள்ளே போயிடலாம். ஸோ சார்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சார்ட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இந்த சார்ட்ஸில் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்கும்போது ஒன்றுமே புரியாது உங்களுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த கேண்டல்னால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இருக்கும், ரெட் கலர் கேண்டில் இருக்கும், இந்த இடத்துல ஒன்றா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பிபிடி பாருங்கள், ஃபினான்ஷியல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் டூல் டு ரெப்ரசென்ட் ப்ரைஸ் மூமெண்ட் அண்ட் ஷோஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் ஒரே ஒரு விஷயம் நல்லா எழுதிக்கோங்க, க்ரீன் கலர் இஸ் ஈக்குவல் டு டிமாண்ட், இல்லைன்னா பையிங்னு கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பை நடந்திருக்காங்க, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெட் கலர் இஸ் ஈக்குவல் டு சப்ளை, இல்லை அப்படின்னா நிறைய பேர் செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். ஒரு கேண்டில் க்ரீன் கலரில் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பையிங் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. அண்ட் ஒரு கேண்டில் ரெட் கலரில் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நிறைய பேர் விற்றுருக்காங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பார்த்தீங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேம். இப்போ ஒரு நாளைக்குள்ளே என்ன நடந்திருக்கோ அதை இந்த ஒரு கேண்டில் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் 12 அப்போது இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ மேலே போயிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், ஸோ செப்டம்பர் 30க்கு ரெட் கலரில் ஒரு கேண்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அது போல் நம்ம 1 ஹவரில் ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா 1 ஹவரில் என்ன நடந்திருக்கோ அது காட்டும். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெட்னா என்ன, க்ரீன்னா என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் நவ் கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுது, லைக் அதோட சைக்காலஜி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விஷயம் நோட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸில் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதை ஓப்பனிங்னு எழுதிக்கலாம். அதாவது எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அந்த கேண்டில் அதோட இடம் ஓப்பனிங். ஓகேங்களா? ஸோ கேண்டலோட ஹைன்னு சொல்லி இந்த இடத்துல எழுதியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைன்னு சொல்லி எழுதியிருக்கும், லைக் ஹை அண்ட் லோ. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து 110 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் போகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியும் போது ஒரு 108 ரூபா கிட்ட முடிஞ்சுது அப்படின்னா ஸோ பாடி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வரும்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது க்ரீன் கலரில் வரும். அண்ட் இந்த மேலே ஒரு குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் விக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹையாக மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடம் ஓப்பனிங் அண்ட் இந்த இடம் க்ளோசிங். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். நான் உங்களுக்கு இன் ரியல் சார்ட்டில் சொல்கிறேன், நல்லா புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நல்லா பாருங்கள், உங்களை நான் ஈஸியாக புரிய வைக்கிறேன். இந்த ஒரு க்ரீன் கலர் கேண்டலில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, லைக் 25,500. இந்த இடத்துல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மார்க்கெட் கீழே போயிருக்கு. ஓகேங்களா? 400 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இல்லை நான் கீழே கொண்டு போக மாட்டேன்னு சொல்லி அதை மேலே கொண்டு போயிருக்காங்க, 25,800 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியும் போது கொஞ்சம் கீழே வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு, இந்த இடம் க்ளோசிங்.
ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். நான் இன்னுமே உங்களுக்கு ஒரு கிளியரான கட்டில் சொல்கிறேன். ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. இந்த இடத்துல நான் ஒரு டிராயிங் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஒரு கேண்டில். இந்த கிரீன் கலர் கேண்டில் அப்படின்னா கீழே தான் ஓப்பனிங் இருக்கும் அண்ட் மேலே தான் க்ளோசிங் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு ஸ்டிக் இருந்தது அப்படின்னா அந்த கேண்டில் இது வரைக்கும் போயிருக்கு, ஆனால் முடியும் போது கீழே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அண்ட் கீழே ஒரு ஸ்டிக் இருந்தது அப்படின்னா இது வரைக்கும் கீழே வந்திருக்கு, ஆனால் அது மேலே போய் தான் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்னு எழுதிக்கலாம் அண்ட் இந்த இடத்துல க்ளோஸ்ன்னு எழுதிக்கலாம், இந்த இடத்துல ஹைன்னு எழுதிக்கலாம், இந்த இடத்துல லோன் எழுதிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஒரு கேண்டலில் பார்த்தீங்கன்னா லோ இருக்கும், ஹை இருக்கும், ஓப்பனிங் இருக்கும், க்ளோசிங் இருக்கும். அதாவது இந்த இது பச்சை கலரில் இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது ஃபுல் பச்சை கலர் கேண்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓப்பன் இந்த இடத்துல ஆயிருக்கு, கீழே கொஞ்சம் போயிருக்கு அண்ட் மேலே இது வரைக்கும் போயிருக்கு, க்ளோஸ் ஆகும்போது இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு 2 வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியும். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு கிரீன் கலர் கேண்டில்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். ஸோ டிமாண்ட் கேண்டில், அந்த இடத்துல நிறைய பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலர் கேண்டிலோட சைக்காலஜி சொல்லிடுறேன். லைக் அப்படியே ஆப்போசிட் தான். லைக் இப்போ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கேண்டிலில் கீழே ஆகும்ல, ஸோ அதே போல் தான் ரெட் கலர் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா மேலே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க அண்ட் அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா 110 இருக்குது அண்ட் அதே போல் சேம் கீழே பார்த்தீங்கன்னா 90 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கேண்டில் என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா 100 ரூபாயில் ஓப்பன் ஆகிட்டு கீழே போய் க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கீழே போய் க்ளோஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாயில் வந்து ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கீழே போய் க்ளோஸ் ஆகும்போது, அதாவது ஓப்பன் ஆன இடத்துல இருந்து அது கீழே போய் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அது ரெட் கலரில் முடியும். ஸோ அந்த இடத்துல நிறையா பேர் வித்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓப்பன் ஆன இடத்துலேருந்து இது மேலே போய் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் முடியும். ஸோ அந்த இடத்துல நிறையா பையிங் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்ரியல் சார்ட்டில் காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 24,800 rupeesக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. லைட்டாக மேலே போயிருக்கு, லைக் மேலே போகலான்னு சொல்லி போயிருக்கு, ஆனால் அந்த இடத்துல நிறைய செல்லிங் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 24,600ல் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 24,800. அதனால தான் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கேண்டில் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிறையா பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு கேண்டில் க்ரீன் கலரில் இல்லாமல் ரெட் கலரில் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நிறைய செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் அதுக்குன்னு நீங்கள் ஒரு கேண்டிலும் பார்த்துலாம் ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சைக்காலஜி தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை போயிடலாம். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளைனா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ சப்போர்ட்னா என்ன, லைக் தமிழில் மீனிங் என்ன, ஒரு விஷயத்தை நம்ம சப்போர்ட் பண்ணுறது. எக்ஸாக்ட்லி. இப்போ ப்ரைஸ் கீழே வரும்போது அந்த கீழே போகிற ப்ரைஸை சப்போர்ட் பண்ணி அதை மேலே கொண்டு போகிற இடம் தான் சப்போர்ட். அந்த சப்போர்ட் இடத்துல யார் இருப்பா? பையர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு ப்ரைஸ் கீழே வருது, டக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அந்த ஸ்டேஜ்லேருந்து அது ரிவர்ஸ் ஆகி மேலே போகுது அப்படின்னா, ஸோ தட் இஸ் கால் சப்போர்ட் ஏரியா. அந்த ப்ரைஸ் எப்போல்லாம் அங்கே வருதோ ஸோ அங்கேருந்து அது மேலே போகும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது, அதாவது ப்ரைஸ் எப்போல்லாம் அந்த இடத்துக்கு போதோ அங்கேருந்து அது கீழே வருது. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். நான் உங்களுக்கு இன்ஷார்ட்டில் காட்டுறேன். ஸோ இந்த பிடிஎஃப் ஒரு வாட்டி பார்த்துப்போம். ஸோ வாட் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்? இட் ஷோஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன். ஓகேவா? டு ஐடென்டிஃபை த பையர் அண்ட் செல்லர் இன்ட்ரெஸ்ட் ஜோன் ஆர் த ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ சப்போர்ட்னா எப்போல்லாம் சார்ட் இந்த இடத்துல வருதோ ஸோ அங்கேருந்து மேலே போகுது. அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா எப்போல்லாம் இந்த இடத்துல வருதோ ஸோ அங்கேருந்து அது கீழே வருது. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். இப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாம். சரி, ஓகே. இப்போ நான் சப்போர்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்? ரொம்பவே ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாக் எப்போல்லாம் ஒரு இடத்துல இருந்து மேலே போதோ அதுதான் எனக்கு சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டாக் எப்போல்லாம் இந்த 79,900 கிட்ட வருதோ ஸோ அப்போல்லாம் மேலே போயிருக்கு. இங்கேருந்து ஒரு வாட்டி வந்திருக்கு அண்ட் மேலே போயிருக்கு அண்ட் அகெயின் இந்த இடத்துல வந்திருக்கு அண்ட் அகெயின் இந்த இடத்துல வந்திருக்கு. ரொம்பவே சிம்பிள். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் ஆர் பையர்ஸ் ஜோன். ஓகேங்களா? டிமாண்ட் ஆர் பையர்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக பையர்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு கான்ஸ்டண்ட்டாக இந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஜஸ்ட் இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க.
அண்ட் இன் ரியல் மார்க்கெட்டில் இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு நோட்ஸில் இதை எழுதிக்கோங்க. சப்போர்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் ஜோன் அண்ட் பையர்ஸ் ரொம்பவே ஆக்டிவேட்டாக இருப்பாங்க. அந்த இடத்துல எப்போல்லாம் ஸ்டாக் வருதோ ஸோ அங்கே வந்து அதை பை பண்ணிக்குவாங்க. சப்ளைனா என்னன்னு சொல்லி பார்த்துலாம், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னா என்னன்னு சொல்லி பார்த்துலாம். ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த இடத்துல அதே சார்ட்டில் பாருங்கள், இங்கே பாருங்கள், எப்போல்லாம் இந்த ஸ்டாக் இந்த இடத்துல வருதோ ஸோ அப்போல்லாம் அது கீழே போயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ 3 வாட்டி இந்த இடத்துல இருந்து கீழே போயிருக்கு. 1 2 3 அண்ட் இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஏரியா லைக் இனிமேல் சப்போர்ட்டாக வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு வாட்டி கீழே வந்திருக்கு அண்ட் அகைன் இது மேலே போகும்போது கீழே வந்திருக்கு அண்ட் 3வது வாட்டியும் வந்திருக்கு. 4வது வாட்டி இதை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒன்ஸ் இது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அண்ட் நவ் இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம், சப்ளை ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, எப்போல்லாம் இந்த ஸ்டாக் இந்த இடத்துலேருந்து இது மேலே போய் இந்த ஜோன் கிட்ட வருதோ ஸோ அப்போல்லாம் அவங்க கீழே எடுத்துகிட்டு வருவாங்க ஸ்டாக்கை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வாட்டி கீழே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சிம்பிளான கான்செப்டை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட் அண்ட் டிமாண்ட் ரொம்பவே மேஜராக லைக் வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் டூல்ஸில் ரெட் அண்ட் க்ரீன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை நான் போக வீடியோவில் லைக் ட்ரேடிங் வியூ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவேன்ல, ஸோ பார்ட் 4 இல்லை பார்ட் 5 சொல்லுவேன். ஸோ அப்போ நான் இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும், கலர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி தந்துடுறேன். இப்போவே நீங்கள் ஒரு வாட்டி வேணால் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, சூப்பர். இப்போ உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்டாக்ல ஒரு பையர் ஆக்டிவேட்டட், அதாவது ஒரு பையர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, அந்த ப்ரைஸ் கிட்ட வந்துச்சுன்னா நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடம் சப்போர்ட். அண்ட் ஒரு இடத்துல செல்லர்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, இந்த இடத்துல வந்தால் நான் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளில வந்துடுறேன்ப்பா, எனக்கு இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சூப்பர். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டிமாண்ட் அண்ட் சப்ளைனா என்னன்னு சொல்லிட்டு. டிமாண்ட் அண்ட் சப்ளை, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்று தான். டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சீரியஸாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அண்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவே முக்கியம், நோட்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ எடுக்கிற நோட்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகிற அந்த 4 பார்ட்லையும் உதவும். ஸோ ப்ளீஸ் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் டாபிக் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் லைன். கேண்டில் ஸ்டிக் பார்த்தாச்சு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன். அதாவது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ட்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் அப்வர்டில் போயிட்டு இருக்கும், அண்ட் இன்னொன்று லாங் டேர்மில் டவுன் ட்ரெண்டில் இருக்கும். அண்ட் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா சைட் வேட்ஸில் போயிட்டுருக்கோம், லைக் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் இதுக்குள்ளேயே போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது 3 தான் ஓவரால் ட்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ரொம்பவே ஈஸி, நான் அழகாக சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல ஒரு 100 ரூபா எழுதிப்போம். ஓகேங்களா? அண்ட் 105 ரூபா எழுதிப்போம். 110 ரூபா எழுதிப்போம். அண்ட் 115 ரூபா எழுதிப்போம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்படி எழுதியாச்சு. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளாக எழுதியாச்சு. அண்ட் நவ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லைக் 2 டைரக்ஷனில் ஒன்று போகும், ஒன்று மேலே போகும், இன்னொன்று கீழே போகும். ஆனால் இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ப்ரைஸ் எப்போவுமே மேலேயே போகாது, 1 இன்ச்சு கீழே வந்துட்டு லைட்டாக அந்த புல் பேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புல் பேக் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போகணுமா கீழே போகணுமான்னு சொல்லி அது டிசைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 100 ரூபா. ஸோ இங்கேருந்து இது 15 ரூபா போகணும் அப்படின்னா இந்த மாதிரி போகாது, எப்போவுமே இந்த மாதிரி போகவே போகாது, ஒரு ட்ரெண்டில் தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு 105 ரூபா போகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு 103 ரூபா கிட்ட வரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 105 ரூபா பிரேக் பண்ணிட்டு 108 ரூபா கிட்ட வரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 105 ரூபா கிட்ட வரும். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா 110 ரூபா போகும். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 108 ரூபா கிட்ட வரும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 115 ரூபா போகும். இப்போது இந்த இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இதை நீங்கள் லைட்டாக, அதாவது இந்த ப்ரைஸை லைட்டாக இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அண்ட் தட் இஸ் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணலாம். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ரொம்பவே ஈஸியாக பாருங்களேன், லைக் லைன் ஃபார்ம் பண்ணலாம். புரியுதா? அதாவது இந்த ஸ்டார்டிங் 2 பாயிண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிடும். இது அப் ட்ரெண்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. 100 ரூபாவில் இருக்கிற ப்ரைஸு 105 ரூபா போயிட்டு கீழே வருது பார்த்தீங்களா லைட்டாக, அதாவது இந்த 100 ரூபா விட இது ஒரு 2 ரூபாவது மேலே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ரூபாவில் உள்ள ஸ்டாக் 105 ரூபா போயிட்டு அண்ட் 102 ரூபா கிட்ட மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி அது மேலே போச்சு அப்படின்னா ஸோ அஃபிஷியலாக ட்ரெண்டு ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கனாலே கூட போதும், ஓரளவு நீங்கள் ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ
ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரியல் சார்ட்டை காட்டுறேன், நல்லா பாருங்கள். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன், நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ 50,000 கிட்ட ஒரு ஜோன். இப்போது ட்ரெண்ட் லைனை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன், இந்த இடத்துல பாருங்களேன் 50,800 இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டாக் லைட்டாக மேலே போயிட்டு எனக்கு கீழே வந்தது. ஸோ 50,500 இது ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே லைக் ஓரளவு ட்ரெண்ட் இங்கே ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் நான். நீங்கள் பாருங்கள் ஓரளவு ஒரு அப் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இந்த கீழே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் அடுத்த இதில் சொல்கிறேன். இதுக்கு பேர் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த பார்ட்டில் நான் சொல்கிறேன். அந்த அட்வான்ஸ் டாபிக் அந்த ப்ரோ லெவல் சாப்டர் 3 பார்ட் 3ல் வரும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா லைக் இதுதான் ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் ட்ரெண்ட் லைன், பேசிக்கான ட்ரெண்ட் லைன் இது தான் ஓகேங்களா. நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் போடாமல் ஒரு மாதிரி ஜோன் மாதிரி இழுப்பேன். இந்த இடத்துல இந்த மாதிரி ஜோன் இழுப்பேன். ஒரு செகண்டு பிளாக் ஆக்கிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு ஜோன் மாதிரி இழுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி லிக்விடிட்டி ட்ராப் இருந்தாலுமே நம்மளால் ஓரளவு ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ரொம்பவே சிம்பிள். இப்போ நான் டவுன் ட்ரெண்டை உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிடுறேன். ரொம்பவே சிம்பிள். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணிக்க வேணாம். 100 ரூபாயில் இல்லை ஸ்டாக்கு 110 ரூபா போயிட்டு 105 ரூபா கீழே வந்துட்டு அண்ட் மறுபடியும் 110 ரூபா பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக டைவர்ஜன் மாதிரி இருக்கும். 100 ரூபாயில் ஸ்டார்ட் ஆன ஸ்டாக்கு மறுபடியும் 100 ரூபாக்குள்ளே வரவே கூடாது. அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் பண்ணி மேலே போயிடணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் தான் டவுன் ட்ரெண்டும் அதே போல் தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். இதுலேருந்து இது கீழே. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மைனரான டவுன் ட்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு மைனரான டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இது போல் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப் ட்ரெண்டாக இருக்கட்டும் டவுன் ட்ரெண்டாக இருக்கட்டும் ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் நான் எதுவுமே பண்ணல. இந்த ரெண்டு இது தான் கனெக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உள்ளதான் கனெக்ட் பண்ணியாச்சு. சரி இதெல்லாம் வச்சு நான் எப்படி ட்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன்னா எப்படி நான் ட்ரேடு எடுக்கிறேன்னு தெரியலனா இதுக்கப்புறம் தான் இந்த சார்ட்குள்ளே போவோம். அதாவது பார்ட் 2ல் தான் சார்ட்ஸ்குள்ளே போவோம். ஸோ இது சார்ட்ஸ் தான். ஆனால் அந்த சார்ட்ஸை வச்சு இப்போ நான் சொல்லி கொடுத்ததை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்லுவேன். அதனால தான் உங்களை இப்போவே இந்த பேசிக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிடுறேன். இதை நீங்கள் 2-3 வாட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதனால தான் ஒரே வீடியோவில் சொல்லாமல் பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த பார்ட்டில் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த இதில் ஸோ நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன், நான் லைன் இழுத்துட்டேன். ஸோ அடுத்த வாட்டி ஃபியூச்சரில் இந்த இடத்துல வரும்போது இது மேலே போகும்னு சொல்லி ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி என்ட்ரி எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நான் டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இப்படி வச்சு இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேலே போயிருக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் ஆகும். அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் அதே போல் தான் யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் போக 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 உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா சார்ட் பேட்டர்ன். இப்போ சார்ட் பேட்டர்ன் வச்சும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கிரியேட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். அடுத்தடுத்த பார்ட்டில் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன் லாஸ்ட் டாபிக் தான். ஸோ இந்த சார்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நான் 2 சைடு சொல்ல போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பை சைடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செல் சைடு. ரெண்டு இருக்கும். ஸோ மொத்தம் 4 சார்ட் பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம். இது பார்த்தீங்கன்னா பை சைடு. அதாவது நீங்கள் வாங்கும் போது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட் மேலே போயிட்டு இருக்கும் போது நீங்கள் இந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் பேட்டர்னை நீங்கள் பார்க்கலாம். இது போல் நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் போய்ட்டு சும்மா சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும் ஓகேங்களா. ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரா பண்ணி காட்டுறேன். இல்லை இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி காட்டினேன். ஸோ அது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கனெக்டிங் டாட்ஸ் எங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஈஸியாக ட்ரா பண்ணி காட்டுறேன். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே இது ஒன்று அண்ட் இது ஒன்று அண்ட் இது ஒன்று ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இந்த இடத்துல ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகுது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்போ என்ட்ரி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகும் போது என்ட்ரி எடுக்கலாம். இதே போல் தான் லைக் டபுள் பாட்டமும் அப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இந்த வாட்டி. இந்த மாதிரி லைக் காம்ப்ளிகேட்டடாக லைக் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் ஒரு நிமிஷம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டமில் சேம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட சைக்காலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அது போல் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அண்ட் இன்னொரு அண்ட் இது ஒரு ஹெட் ஓகேங்களா. ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இதை பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 60% to 70% மேலே போகிறதுக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதே போல் தான் இதுவும். ஸோ டபுள் பாட்டம் அதே போல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அகெயின் பிரேக் பண்ணிட்டு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இது 60 to 70% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள்.
ஸோ இதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அண்ட் எழுதிக்கோங்க, ரொம்பவே சிம்பிளாக எழுதிக்கோங்க. இந்த 2 சேட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பை சைட், நீங்கள் பை சைட் சேட் பேட்டர்ன் சொல்லி கூகுளில் போட்டிங்கன்னா லாட்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சேட் பேட்டர்ன் வரும். ஸோ அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம், இதையும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் டபுள் பாட்டம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செல் சைடுக்கு என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் எழுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு, அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா செல் சைடுன்னு சொல்லி எழுதிப்போம். இந்த இடத்துல செல் சைடு. ஓகேங்களா, ஸோ செல் சைடுன்னு சொல்லி எழுதியாச்சு. ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு ஆப்போசிட் என்ன? ஹெட் அண்ட் ஷோல்டர். ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டம், டபுள் பாட்டம்க்கு ஆப்போசிட் என்ன? டபுள் டாப். ஓகேங்களா, அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு மார்க் இட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் ரிவர்ஸாக மார்க் பண்ணியிருப்பேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக மார்க் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா செல் சைடு, அதனால். ஓகேங்களா, இது ஒரு ஹேண்ட் அண்ட் இது ஒரு ஹெட் அண்ட் இன்னொரு ஹேண்ட். ஓகேங்களா, அண்ட் இதை பிரேக் பண்ணிட்டு கீழே போகும்போது நம்ம செல் பண்ணணும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா டபுள் டாப்பில் இங்கே ஒரு இது அண்ட் இன்னொரு இது, ஸோ ஈக்குவல் டாப்ஸ். ஸோ அதை பிரேக் பண்ணிட்டு கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணணும். ஓகேங்களா, சப்போர்ட், அதாவது அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாமல் இருந்திருக்கும், இந்த இடத்துல சப்போர்ட்டை உடைக்க முடியாமல் இருக்கும். ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா, அண்ட் அதே போல் தான் இங்கேயும் ரொம்பவே சிம்பிள் தான், பார்க்க ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் இன் ரியல் மார்க்கெட்டில் கூட ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நான் அழகாக லைக் ஒரே சார்ட்டில் காமிச்சிட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே, 1 வீக்குள்ளே போனால் இன்னும் நிறையா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டக்குன்னு இந்த 4 சேட் பேட்டர்னை டக்குன்னு வரைஞ்சிக்கோங்க அண்ட் எழுதிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா செல் சைட். ஓகேங்களா, ஸோ இதை எப்போவுமே டாப்பில் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சார்ட்டில் டாப்பில் இருக்கும் போது தான் செல் சைடு நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அதனால் இது. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பை சைட். அந்த சார்ட் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணால் நல்லாவே இருக்கும். 1 டே கூட ட்ரை பண்ணலாம். 1 டேயில் நல்ல பெரிய மூமெண்ட் நீங்கள் கேட்ச் பண்ணலாம். 1 ஹவருக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ரியல் சார்ட்டில் காமிக்கிறேன். இது ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேண்ட் அண்ட் இது ஒரு ஹெட் அண்ட் இது ஒரு ஹேண்ட். ஸோ இந்த இடத்துல நான் இப்படி மார்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ரொம்பவே ஈஸியான ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நான் உடனே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி வச்சேன்னா ஈஸியாக டார்கெட் ஹிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. லைக் இங்கே பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக தெரியுதா? நான் வரைஞ்சி கூட காட்டுறேன் ஒரு நிமிஷம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இது ஒரு ஹேண்ட் அண்ட் இது ஒரு ஹெட் அண்ட் இது ஒரு ஹேண்ட். ஓகேங்களா, ஸோ பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. ரொம்பவே சிம்பிள், பார்க்க சிம்பிளாக இருக்கும். அண்ட் இன் ரியல் மார்க்கெட்டில் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், நான் ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் பழகிடுவீங்க. ஸோ இது போல் நீங்கள் சார்ட் பேட்டர்ன் கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு சார்ட் பேட்டர்ன்னு சொல்லிங்கனாலே வந்துடும். ஒரே நிமிஷம், ட்ரேடிங் சார்ட் பேட்டர்ன்னு போடுறேன், வருதான்னு பார்ப்போம். அண்ட் அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ட்ரேடிங் சார்ட் பேட்டர்ன்னு போட்டேன், இமேஜ்குள்ளே போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும், நிறையா இருக்குது பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்கும். யூ டோன்ட் நீட் டு பை எனிதிங். லைக் எந்த விஷயத்தையும் வாங்காதீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை டவுன்லோட் வரல அப்படின்னா கையால் வரைஞ்சி அதை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக முடிஞ்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்ட்டில் நீங்கள் என்னென்னு சொல்லி பேசிக்கில் கற்றுருப்பீங்க. ஆனால் இப்போ தான் லைக் இதை வச்சு நான் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் செகண்ட் பார்ட். ஸோ கெட்டிங் இன் டு த ரியல் சார்ட், எந்த இடத்துல நீங்கள் வாங்கணும், எந்த இடத்துல விற்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேடிங்கும் நான் சொல்லி தருவேன் அடுத்த சீரீஸில், அடுத்த பார்ட்டில். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க, 15 டேஸில் வந்துடும். ஸோ இதை நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதை டக்குன்னு போட்டுருவேன். இந்த A to Z சீரீஸில் நீங்கள் ஃபுல்லாக ஒரு நிமிஷமும் கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ட்ரேடர் ஆகிடுவீங்க. ஓரளவு உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சிடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணிவிடுங்க அண்ட் உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.